நான் என்னோட சக்தி எல்லாத்தையும் பயன்படுத்தி அந்த வீட்டுக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு செக் பண்ணிட்டு வந்துடுறேன். அலர்ன அந்த குழந்தை இந்த வீட்ல எங்க இருக்கும், எப்படி இருக்கும்? சரி, பாத்துருவோம். பார்வதி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னங்க? மாதேஷுக்கு எப்படி ஒரே பொண்ணோ அதே மாதிரி அந்த கிழமை அருமநாயகத்துக்கும் ஒரே வாரிசு ஸ்ரேயா தான். ஓஹோ, அப்படியா? ஆமா. ஏதாவது மாஸ்டர் பிளான் பண்ணி 2 பேரையுமே தட்டிட்டா 2 பேரோட மொத்த சொத்துமே நமக்கு தான். ஏங்க, சீக்கிரமா ஏதாவது செஞ்சு வேலைக்காரியா இருக்கிற என்ன எஜமானி ஆக்குங்க. ஏண்டி, நீ எஜமானின்னா நான் எஜமான் இல்லையா? கூடிய சீக்கிரமே ஒரு முடிவு கட்டுறேன். வீட்டுக்கு வேலைக்காரங்களா வந்துட்டு வீட்டையே சுருட்ட பாக்குறீங்களா? உங்க எல்லாருக்கும் சேர்த்து வைக்கிறேன் ஒரு ஆப்பு. இதான் அலர்ற குழந்தையா? இந்த குழந்தையோட அப்பா அம்மா யாரா இருக்கும்? கீழே இருக்கிற அந்த 2 பேர் யாரு? இந்த குழந்தைக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஒண்ணுமே புரியலையே. இந்த குழந்தை ஓவியத்தை அணைச்சுக்கிட்டு படுத்திருக்கா. வழக்கமா குழந்தைங்க இந்த வயசுல அம்மா மேலதானே பாசமா இருப்பாங்க. அப்போ இந்த குழந்தைக்கு அம்மா இல்லையா? கையில தேவதை ஓவியம் இருக்கு. உன்னோட பிரச்சனை எல்லாத்தையும் நான் தீர்த்து வச்சு உனக்கு எப்பவும் துணையா இருப்பேன். அந்த வீட்ல இப்ப அந்த குழந்தை இப்படிப்பட்ட நிலைமையில தான் இருக்கு. பாவம்பா, உடனே அந்த பொண்ணை எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. அவளை பார்க்கணும்னா மூசா கூடயே போயிருக்க வேண்டியதானே? ஏன் இங்க இருந்த? ஐயோ, உங்க வெட்டி பேச்ச கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஏ மூசா, அந்த பொண்ணோட அப்பா அம்மாவை நீ பார்க்கல? அப்படி யாரும் அங்க இருந்த மாதிரி தெரியல. நாம சண்டை போட்டோமே, அந்த 2 பேர் மட்டும்தான் அங்க இருக்கிறாங்க. அவங்களும் அங்க ஏதோ ஒரு பெரிய சதித்திட்டத்தோட தான் அங்க இருக்கிறாங்கன்னு அவங்க பேசுறதுல நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவங்களால அந்த குழந்தைக்கு எந்த நேரமும் ஒரு பெரிய ஆபத்து காத்திருக்கு. அதை நாம உடனடியா முறியடிச்சு அந்த குழந்தையை காப்பாத்தி ஆகணும். என்ன மூசா, என்ன பிரச்சனைன்னு தெரியாம எப்படி அந்த குழந்தையை காப்பாத்த முடியும்? அட்லீஸ்ட் அவங்க அப்பா அம்மாவது யாருன்னு நமக்கு தெரிய வேணாமா? மூசா, அப்பா வெளியே வேலைக்கு போயிருந்தா அம்மா வீட்டுல தானே இருக்கணும். ஆனா நீ என்னடான்னா அம்மாவையும் காணும் சொல்றியே. போச்சுடா, இப்ப என்னங்கற? அம்மாவையும் தேடி போகணுங்கிறியா? டேய் பாலு, மூசாவே நேரடியா அந்த வீட்டுக்குள்ள போய் அம்மாவையும் அப்பாவையும் தெரியலன்னு. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். இப்போ நீ என்னங்கற? ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்ற, அவ்வளவுதானே? ஓகே ஓகே. அந்த குழந்தை அழுது அழுது கண்ணமெல்லாம் வீங்கி போய் முகம் வாடி போய் மனசு நிறைய கவலைகளோட தன்னை காப்பாத்த யாருமே வரமாட்டாங்களாங்கிற ஏக்கத்தோட படுத்திருக்கிற மாதிரி இருக்கு. சும்மா இரு மூசா, ஏற்கனவே நீ சொன்னதே ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. திரும்பவும் ஏன் விலாவாரியா சொல்ற?
மொத்தத்துல நாம அந்த பொண்ணோட ப்ராப்ளத்தை முழுசா கண்டுபிடிச்சு அவளுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணி ஆகணும். எல்லாரோட மோட்டிவேஷனும் அதான். ஆனா அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணனும்னா அவளோட ஃபிளாஷ்பேக் தெரியணும்ல. ஹேய், இப்படி பண்ணா என்ன? எப்படி அக்கம் பக்கத்துல அந்த பொண்ணை பத்தியும் அவங்க வீட்டை பத்தியும் விசாரிச்சு பார்த்தா? வெரி குட் ஐடியா. வாங்க எல்லாரும் போய் விசாரிப்போம். வாங்க. வாங்க. இவளுங்க வேற இந்தியா பாகிஸ்தான் மாதிரி இடத்த பிரிச்சு வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வரவங்கள பாடா படுத்துறாங்க. இவங்க மாமியார் மருமக பிரச்சனைக்கு நம்ம மாமியார் மருமக பிரச்சனையே தேவலாம் போல இருக்கு. சரி, வந்ததுக்கு நம்ம பங்குக்கு ஏதாவது பொடியை போட்டு பொங்க வச்சுட்டு போவோம். ஆயிஷாக்கா, ஆயிஷாக்கா. ஆயிஷாக்கா, நான் உங்களை தான் பார்க்க வந்தேன். என்ன பார்க்கணும்னா என் வீட்டுல வந்து பாரு. ஏன் கண்டவங்க வீட்டுல நின்னு ஏலம் போடுற? அப்படியா? இதோ வரேன். இல்லை, வந்துட்டா ஆட்டிட்டு. என்ன என் வீட்டுக்குள்ள வந்துட்டு மதில் தாண்டி அடுத்த வீட்டுக்கு போற? நான் ஆயிஷா அக்காவை தான் பார்க்க வந்தேன். தவறுதால இந்த பக்கம் வந்துட்டேன். ஓஹோ, அதான் அந்த பக்கம் தாவறியா? தாராளமா தாவு. ஆனா நீ கோட்டை தாண்டாம என்ன வேணாலும் பண்ணு. கோட்டை தாண்டாம எப்படி? அதெல்லாம் எனக்கு தெரியாது. தான்னா காலை வெட்டுவேன். இன்னும் 2 நிமிஷம் இங்க நின்ன அப்பவும் காலை வெட்டுவேன். லட்சுமி, அவ காலை விட்டுனா கட்ட கால் நான் வாங்கி தரேன். நீ கோட்டை தாடி இங்க வாடி. அட பாவீங்களா, என்ன கொன்னா கூட என்ன அடக்கம் பண்ற செலவை நீங்களே ஏத்துக்குவீங்கன்னு சொல்லுவீங்க போல இருக்க. வேண்டாமா, நான் வெளியில போய் கோட்டை சுத்திக்கிட்டே உன் வீட்டுக்குள்ள வர்றேன். அது அந்த பயம் இருக்கணும். ஓ மருமகல்ல எவ மருமகளை பார்த்தாலும் இந்த பயம் இருக்கணும். என் மானத்தை வாங்கிட்டேடி. அந்த ரோஷக்கட்டவ போஷனை மிதிக்காதேன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். நான் ரோஷக்கட்ட பரம்பரையில இருந்து வந்தவளா? பின்ன என்னடி, கவரிமான் பரம்பரையா? நான் கவரிமான் பரம்பரையில ஒத்துக்கிறேன். நம்ம கவரிமான் பரம்பரை தானே. உங்க வயித்துல பிறந்தது எப்படி குடும்பமானத்தை காப்பாதுன்னு இப்ப பாருங்க. யோ கடப்பார முழிங்க. வெளியில இவ்வளவு பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு, உள்ள என்னையா பண்ணிட்டு இருக்க? வாய வெளியில. சண்டையா? எங்க நடந்துச்சு? ஏதோ 2 பேரும் கிசு கிசுன்னு பேசிக்கிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. உன் கண்ணை நோண்ட. அங்க என்னையா பார்வை? இங்க பாரு. ஆமா, உன் வம்சம் என்னமோ கவரிமான் வம்சமாமே. என்னது? யார் சொன்னது? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. உன் குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒருத்தர் அப்படிதானே ரொம்ப பெருமையா பேத்திக்கிட்டாங்க. நீ இல்லன்னு சொல்ற? ஏனானே, உனக்கு தெரியாதா? அப்படி பார்த்தா என் தலையில இருந்து உதிர்ந்த முடிகளுக்கு நான் அவமானப்பட்டு எத்தனை தடவை செத்துருக்கணும். அப்படி நான் சாகலையே. நல்லா சத்தமா சொல்லு. சம்பந்தப்பட்டவங்களுக்கு நல்லா விழட்டும். நான் எத்தனை தடவை அவமானப்பட்டாலும் சாக மாட்டேன்னு சபையோர் தெரிஞ்சுக்கிற மாதிரி என் காலை கொஞ்சம் பிடிச்சு விடு பார்க்கலாம். இதுனா உனக்கு புதுசா? வந்து காலை புடியா. புடியாங்கறல புடி. லட்சுமி, எங்க குடும்பம் சமத்துவமா நிறைஞ்சது. பொண்டாட்டிகால புருஷன் அமுக்குறதும், புருஷங்கால பொண்டாட்டி அமுக்குறதும் பரம்பரை பரம்பரை பரம்பரையா வந்தது. இதுல தப்பும் இல்ல, எங்களுக்கு அவமானமும் கிடையாது. பொய் பொய், பச்சை பொய். எது பொய்? லட்சுமி, என் புருஷனை கூப்பிடுறேன். நான் காலு அமுக்குங்கன்னு சொல்ல மாட்டேன். அவரே அமுக்கி விடுவாரு. மத்தவங்க பில்டப் பண்றாங்க, அது என்னன்னு புரிஞ்சுக்கோ. என்னங்க பிராணநாதா, என்ன சகி? என் கால் மிகவும் குடைகிறது. உட்கார், நான் அமைக்க விடுறேன். புடியா நல்லா. அங்க என்ன பார்வை? ஒழுங்கா அமுக்கியா.
என்ன லட்சுமி, நான் சொன்னது சரியா போச்சா? அடத்து. சரி, நாம யார்கிட்ட போய் கேக்குறது? அதோ வணக்க போறது ஆண்டி, அவங்க கிட்ட போய் கேட்கலாம். ஆமா, அந்த ஆண்டி இந்த ஏரியாவை தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க அவங்க கிட்ட போய் ஃபுல் டீடைல்ஸ் கேட்டு பார்க்கலாம். வாங்க. அக்கா, என்னப்பா? இங்க பக்கத்து வீட்ல ஒரு குழந்தை தினமும் அழற சத்தம் கேக்குது. அதை நீங்களும் கேட்டிருப்பீங்க. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? இல்ல, அந்த குழந்தை யாரு? அது ஏன் இப்படி அழுது? அதை அழ வைக்கிறது யாரு? அந்த வீட்ல இருக்கிற 2 பேரும் யாரு? இதெல்லாம் தெரிஞ்சுக்கதான். இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? பார்த்தா படிக்கிற பசங்க மாதிரி இருக்கீங்க. போய் படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க. ஐயோ ஆண்டி, ப்ளீஸ் ஒரு நிமிஷம். வேண்டாமா, நான் ஏதாவது வாய் திறக்க போய் பார்வதியா அவ புருஷனும் என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. நான் எதுவும் சொல்ல மாட்டேமா. போங்க போங்க போங்க. எங்கடா அவங்களும் சொல்லாம போயிட்டாங்களே, இப்போ என்ன பண்றது? இவங்க போனா என்ன? அதோ அங்க ஒரு வீடு இருக்குல்ல, அவங்க கிட்ட போய் விசாரிப்போம். வாங்க. சரி வாங்க. அங்கிள், வீட்ல யாரு அங்கிள்? அங்கிள். என்னப்பா, யார் நீங்க? என் பேரு மூசா அங்கிள். நாங்க இப்பதான் பக்கத்துல புதுசா குடி வந்திருக்கோம். இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அங்கிள். சரி, என்ன விஷயமா அங்க வந்திருக்கீங்க? இல்ல அங்கிள், பக்கத்து பில்டிங்ல எப்பவுமே ஒரு குழந்தையோட அலறல் சத்தம் கேக்குது. அந்த குழந்தை யாரு? ஏன் அலறுது? தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? ஒன்னும் ஆக போறது இல்ல. போங்க, போய் வேலையை பாருங்க. இல்ல அங்கிள், அவங்க யாரு, என்ன விவரங்கிறத எல்லாத்தையுமே எங்களுக்கு சொல்லுங்க. அந்த குழந்தைய எங்களால காப்பாத்த முடியுமா முடியாதான்னு நாங்க டிசைட் பண்ணிக்கிறோம். அவங்க அப்பனே அதை பத்தி கவலைப்படுறது இல்ல, நீங்க ஏன் அதை பத்தி கவலைப்படுறீங்க? அந்த வேலைக்கார மூர்த்தியும் பார்வதியும் மீறி உங்களால அந்த ஸ்ரேயாவை காப்பாத்தவே முடியாதுப்பா. அப்ப அந்த வீட்ல இருக்கிறவங்க 2 பேரும் வேலைக்காரங்க. அவங்க பேரு மூர்த்தி, பார்வதி. அந்த குழந்தை பேரு ஸ்ரேயா. நைஸ் நேம். அவங்க அப்பா கேரக்டர் யாரு? அவரே ஷேவை பாத்துக்க மாட்டேங்கிறாரு. ஏன்பா என் வாயை கிளறீங்க? போங்கப்பா. என்ன அங்கிள், சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களே, சொல்லுங்க அங்கிள் ப்ளீஸ். ரொம்ப ஆர்வமா கேக்குறீங்க, சொல்றேன். மாதேஷ்னு ஒரு தொழிலதிபர், அவரோட ஒரே பொண்ணு தான் ஸ்ரேயா. என்னது, ஸ்ரேயா ஒரு தொழிலதிபரோட பொண்ணா? ஆமா. நீங்க மேல சொல்லுங்க. ஸ்ரேயா பிறந்து 1 வருஷத்திலேயே அவங்க அம்மா தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. அவங்க அம்மா ஏன் தற்கொலை பண்ணி செத்தாங்க? ஸ்ரேயா தான் காரணம். எப்படி எங்க ஸ்ரேயா அவங்க அம்மா தற்கொலைக்கு காரணம்? ஸ்ரேயா பிறவியிலேயே பேசுற சக்தியை இழந்துட்டாப்பா. தான் குழந்தை நல்லபடியா இருக்கும்னு ரொம்ப எதிர்பார்த்த அவங்க அம்மா இப்படி ஊனமா பிறந்ததுனால அவங்களால அதை தாங்கிக்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அவங்க அம்மா இறந்த பிறகு தன்னால குழந்தையும் பார்த்துக்கிட்டு பிசினஸையும் பார்க்க முடியாததுனால குழந்தைய பார்த்துக்க ஒரு ஆயா வேணுங்கிறதுக்காக அப்படி வந்தவ தான் இந்த பார்வதி. குடும்பத்தோட சூழ்நிலையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஸ்ரேயாவையும் கொடுமைப்படுத்திட்டு அங்க கொஞ்சம் கொஞ்சமா சுருட்ட ஆரம்பிச்சிட்டா. சுருட்டினா அவங்க சுருட்டிட்டு போட்டோம், பாவம் அந்த பொண்ணு ஸ்ரேயாவை ஏன் அவங்க கொடுமைப்படுத்துறாங்க? அதை கேட்க போன அக்கம் பக்கத்துக்காரங்களை மூர்த்தியும் பார்வதியும் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்கம்மா. அதனால நாங்க யாருமே அங்க போறதில்ல. என்ன, அந்த குழந்தை அழுகிறப்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுவும் காலப்போக்கில் மாறி போச்சுமா. தேங்க்ஸ் அங்கிள், இது போதும், நாங்க வரோம். வரோம் அங்கிள். தேங்க்ஸ் அங்கிள். வாங்க. ஹலோ, என்னப்பா எல்லாரும் இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க? அதான் அந்த பொண்ணோட பேர் முதல் கொண்டு பிளாஷ்பேக் வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இன்னையே வெயிட் பண்றீங்க? வாங்க அந்த வீட்டுக்குள்ள போய் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு ஷேவ் ரிலீஸ் பண்ணிட்டு வரலாம். டேய் அவசரம் கொடுக்கா, ஓ அவசரத்துக்கெல்லாம் எடுத்தோம் கவுத்தனும் செய்ய முடியாது. இந்த பிரச்சனைய நாம எங்க எப்படி அப்ரோச் பண்ண போறோங்கிறத பத்தி தான் நாம இப்ப பேச போறோம். ஓஹோ, என்னடா ஓஹோ, உனக்கு ஏதாவது ஒன்னு பிளான் பண்ண தெரியுமா? இங்க பாருமா, இந்த பிளான் பண்றது, வாட்ச் பண்றது, பம்பல் பதுங்கல் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. நேரா போனோமா, அடிச்சு தூள் கலப்பணுமா, வின் ஆயிட்டு வந்துட்டே இருக்கணும். இதான் இந்த ஐயோட பாலிசி. ஏய், இந்த ரவுடி பையன் சரிப்பட்டாலாம் வரமாட்டா. நம்ம செய்ய போறத யோசிப்போம். ஏய், என்ன யோசிக்கலாம்? பாலு சொல்றதுதான் கரெக்ட். அப்படி சொல்றா என் ஒலி பிஞ்சா.
மூர்த்திய பார்த்து பார்வதிய பார்த்து பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தான் பயம். நமக்கு என்ன பயம்? பயம் இல்லைனாலும் நாம ஏதாவது ஒண்ணு அவசரத்துக்கு பண்ண போய் அது ஸ்ரேயாவுக்கு ஆபத்தா முடிஞ்சிடக்கூடாது. நாம எதுக்கும் இந்த விஷயத்த தாத்தா கிட்ட சொல்லி அவரோட அட்வைஸை கேட்போம். இதுதான் தாத்தா அந்த ஸ்ரேயா குழந்தையோட பிரச்சனை. புரியுது மூசா. இதனாலதான் அந்த குழந்தை அலறுதுன்னு நான் கற்பனை பண்ணி கூட பார்க்கல. தாத்தா நான் என்ன நினைக்கிறேன்னா ஸ்ரேயா வாயால பேச முடியாததுனாலதான் இத்தனை பிரச்சனைக்கும் காரணம். கரெக்டா சொன்னேன் தாத்தா. ஸ்ரேயாவால பேச முடிஞ்சிருந்தா அவங்க அம்மாவும் இறந்திருக்க மாட்டாங்க, அவளை பாத்துக்க வேலைக்காரங்களும் வந்திருக்க மாட்டாங்க, நமக்கு இவ்வளவு தலைவலியும் இருந்திருக்காது. பேசாமடா முந்திரி கொட்டை. முந்திரி கொட்டை ஒத்துக்கிறேன், பேச விட மாட்டேங்கிறாங்கப்பா. பாலு நீயுமா? எப்பா அவனை விடுங்க தாத்தா. தாத்தா ஸ்ரேயாவால பேச முடிஞ்சிருந்தா அந்த வேலைக்காரங்க பண்ண கொடுமைய அவங்க அப்பா கிட்ட சொல்லிருப்பா. அவங்க அப்பா நிச்சயம் அவங்கள தண்டிச்சிருப்பாரு. அவ்வளவுதான், பிரச்சனையே சால்வ் ஆயிடும். நான் போய் என் சக்தியால அந்த ஸ்ரேயாவை பேச வைக்கட்டுமா? இல்ல மூசா, தற்கொலை பண்ணிக்கிறவங்களை கூட தடுத்துடலாம். ஆனா ஒருத்தர் பிறவிலேயே ஊனமா இருந்தா அது அவங்க செஞ்ச முன்ஜென்ம பாவம். அதை நிவர்த்தி பண்ண முடியாது. அப்போ ஸ்ரேயா வேலைக்காரங்க கொடுமையில அவஸ்தைப்படுறதும் பூர்வ ஜென்ம பாவமா? அப்படியும் இருக்கலாம். சரி தாத்தா, அதுக்கு என்னதான் பரிகாரம்? பரிகாரம் என்னன்னு பார்க்கணும்னா அவங்க செஞ்ச பாவங்கள் என்னன்னு நம்ம உள்ள இறங்கி தேடணும். அந்த அளவுக்கு போக வேண்டாம். தாத்தா ஒரே குழப்பி ஃபைங்கா இருக்கு தாத்தா. நீங்க என்ன சொல்ல வரீங்களோ நேரா சொல்லுங்க. பாலு, ஆ, தான் அனுபவிக்கிற கொடுமைகளை ஸ்ரேயாவே தன் வாயால அவங்க அப்பா கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. அது தெரிஞ்ச நீங்க கூட அவங்க அப்பா கிட்ட சொல்லலாம்ல. ஓஹோ, யூ மீன் ஏய் கையாடுறா. சாரி சாரி, போட்டு கொடுத்து பின்னாடி நின்று வேடிக்கை பாக்குறது அதானே? அரா சக்க அரசக்க அரசக்க அரசக்க. பாலு, இது போட்டு கொடுக்கறது இல்லப்பா, ஒருத்தர் தெரிஞ்சுக்க முடியாத விஷயத்தை தெரியப்படுத்துறது. அது பேர் தான் தாத்தா போட்டு கொடுக்கிறது. நீ என்ன வேணாலும் பேர் வச்சுக்கப்பா. ஓகே மூசா, விஷயம் ஸ்ரேகாவோட அப்பாவுக்கு போச்சுன்னா அவளுக்கு விடுதலையும் கிடைக்கும், அவள் ஏங்குற அன்பும் கிடைக்கும், அவளை கொடுமைப்படுத்துறவங்களுக்கு தண்டனையும் கிடைக்கும். சரி தாத்தா, நாளைக்கே ஸ்ரேயாவோட அப்பா யாரு, அவரோட ஆபீஸ் எங்க இருக்குன்னு இந்த விவரத்தை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அவர்கிட்ட எல்லா விவரத்தையுமே நாங்க சொல்லிடுறோம் தாத்தா. வரோம் தாத்தா. வாங்க. ஓகே தாத்தா, பை. வரோம் தாத்தா. we'll meet again. நம்ம மூசாவால அந்த ஸ்ரேயாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சா சரி. அவ பிரச்சனையெல்லாம் தீர்ந்து அவ நல்லா இருக்கணும்.